திருச்சபை குடும்ப பெண்களை ஆண்டவர் உங்களுக்கு அழகாக ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார், நிர்வாக பொறுப்பு. ஆமென். குடும்ப தலைவனாக ஒரு ஆண் இருக்கலாம், ஆனா நிர்வாக தலைவி யாரு? பெண்கள் தான். அந்த குடும்பத்தை கர்த்தர் பெண்களை வைத்துதான் கட்டி எழுப்புகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாரா? இல். கர்த்தருடைய பிரயாசம் விருதா? புத்தியுள்ள ஸ்திரீ வீடை கட்டுகிறார். கர்த்தர் எப்படி கட்டுகிறார்? ஒரு ஸ்திரீயை வைத்தே வீட்டை கட்டுகிறார். ஒரு ஸ்திரீ எப்படி ஒரு கொத்தனாரு சாந்த வச்சு வீடை கட்டி கட்டி கொண்டு வருது போல ஒரு பெண் ஒரு குடும்பத்தை கட்டுகிறாள். ஒரு பெண் குடும்பத்தை கட்டுகிறாள். எப்படி கட்டுகிறாள்? கர்த்தருடைய சுபாவத்தை வைத்து கட்டுகிறாள். அன்பு, சாந்தம், தயவு, பொறுமை, இச்சையடக்கம், மன்னிக்கிற தன்மை, விட்டு கொடுத்தல், இதை வைத்து ஒரு குடும்ப பெண் ஒரு குடும்பத்தை கட்டுகிறாள். புத்தியில்லாத ஸ்திரீயோ அதை இடித்து போடுகிறாள். விவாகரத்துக்குள்ளாக செல்லப்படுகிறது. எல்லா விவாகரத்தும் நான் தவறு என்று சொல்லவில்லை. சில விவாகரத்து நியாயமான விவாகரத்து இருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். தேவனுடைய சுபாவத்தை வைத்து கட்டுகிறாள். எப்படி ஒரு கொத்தனார் சாந்த வைத்து வீட்டை கட்டுகிறது போல தேவ சுபாவத்தை வைத்து கட்டுகிறாள். சாத்தானுடைய சுபாவம் மனுஷனுக்குள்ள இருக்கதான் செய்யுது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கன. பொறாமைகள், மூர்க்கங்கள், குற்றப்படுத்துதல், குறை சொல்லுதல், மன்னிக்காத தன்மை, இதெல்லாம் உள்ள இருக்கு. இதை வச்சு ஒருத்தன் ஃபேமிலி எப்படி கட்ட முடியும்? யோசித்து பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் இல்லை என்றால் குடும்பத்தை நீங்கள் கட்டவே முடியாது. தமிழ்நாடு, இந்தியா, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா ஃபேமிலிக்கும் அதுதான் நீதி. தேவ நீதிபரர் கர்த்தருடைய சுபாவத்தை வைத்துதான் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். இல்லை என்றால் குடும்பம் உடைக்கப்பட்டு போகும். குடும்பத்தை உடைப்பது சாத்தானுக்கு கைவந்த கலை. ஆதாமும் ஏவாளும் ஒரு அருமையான ஒரு குடும்பமாக கர்த்தர் வைத்திருந்தார். அதை உடைத்தான். உங்களுடைய குடும்பங்கள் உடைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், உங்களுடைய குடும்பங்கள் சேதப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சுபாவத்தை வைத்து கட்டுங்கள். அன்பு, சாந்தம், பொறுமை, தயவு, இச்சையடக்கம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிப்பது முன்பதாக அடிக்கடி நான் சொல்வதுண்டு. யாராலும் ஒருத்தர் முந்திக்கிட்டு போய் கணவன் கிட்ட போய் காபி சாப்பிடுறீங்களா அப்படின்றோம். இப்போ 6 மணிக்குள்ள காபி சாப்பிடுறீங்களா, சாப்பாடு ஏதாவது டிஃபன் ஏதாவது எடுத்து வரட்டா அப்படின்னு. இல்ல மனைவி கிட்ட போயா சொல்லிடணும், ஏதாவது சாப்பிடுறியா, கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கூல் பண்ணி விட்டுரும். அப்படி இல்லை என்றால் சத்துருவானன் பார்த்து கொண்டே இருப்பான். இருதயத்தை கடினப்படுத்துவான். இருதயத்தை கடினப்படுத்துவான். பிடிவாதம், புறக்கணிப்பு, இதனால் மனசை நிரப்புவான். குடும்பம் இணைவது நீண்டு கொண்டே போகும். தேவன் இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் ராஜாவும் ஆசாரியமாக வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஆண்கள், பெண்கள், நீங்கள் ராஜாவாக இருக்க வேண்டும், ஆசாரியராக இருக்க வேண்டும். ஆசாரியனுடைய வேலை என்ன? ஜெபதூபம். ஜெபிக்கிற ஆண்களாக, ஜெபிக்கிற பெண்களாக நீங்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், செழிப்பை உண்டாக்குவார், ராஜாவாக ஆசாரியனாக வைத்திருப்பார்.